வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் கையெழுத்தாகும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் பேட்டி. 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூருக்கு பதிலாக மயிலாடுதுறை தொகுதியை கொடுப்பதாக திமுக கூறியதாக தகவல். மாநில குழுவுடன் ஆலோசிக்க வேண்டும் என சிபிஎம் கூறியதால் முடிவு எட்டப்படாமல் முடிந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடாக ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது. வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. அதிமுகவுடன் கூட்டணி என்பது யூகம் என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம். யாருடன் கூட்டணி என நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார் என தகவல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் போட்டியிட உள்ளதாக தகவல். அடுத்த ஆண்டுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட திட்டம். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் சிவகங்கையில் போட்டியிட விருப்பம். தற்போதைய எம்பி கார்த்தி சிதம்பரம் நியூஸ் 8க்கு பேட்டி. இன்று முதல் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கும் திமுக. வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். போதைப்பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகி சிக்கியது குறித்து விரிவான விசாரணை நடத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் 5 மின்சார ரயில்கள் இரவு 7 மணி முதல் கூடுவாஞ்சேரி வரை நீட்டிப்பு. கிளாம்பாக்கம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக நடவடிக்கை. இபிஎஸ்க்கு ஆதரவாக கையெழுத்து போடக்கூடாது என ஓ. பன்னீர்செல்வம் 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பியதாகவும் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பேச்சு. இந்த ஓபிஎஸ் உச்ச நீதிமன்றத்தில் நான் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக செண்டாள பையன் 5 கோடி ரூபாய் என் வீட்டுக்கு கொடுத்து விட்டான். 5 கோடி என்ன கொடுத்து விட்டான். போடா ராஸ்கல் வெளியேறங்கடான்னு சொல்லி வந்தவனை திருப்பி அனுப்பிக்கிட்டு. நாகை அருகே நடுக்கடலில் ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகை மோதி ஆயுதங்களால் தாக்குதல். ஃபைபர் படகில் இருந்த அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 2 மீனவர்கள் உயிரிழந்த பரிதாபம். சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரி சுற்றுலாத்துறை நியூஸ் 8 இணைந்து நடத்திய தோரணம் 1000 கார்னிவல் நிறைவு. ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மக்கள். நாட்டின் நீளமான கேபிள் பாலம் குஜராத்தில் திறப்பு.
துவாரகா நகர் மூழ்கியதாக கருதப்படும் இடத்தில் கடலுக்கு அடியில் சென்று வழிபட்ட பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இடையே ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய சரக்கு ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதால் அதிர்ச்சி. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் பரிந்துரைகளை பெற்று வருகிறார்கள். அதை நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடைய கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு, மக்களிடம் கருத்து கேட்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், கல்வியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என பலரும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிடம் வந்து தங்களுடைய மனுக்களை அளிக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடைய தலைவர் கனிமொழி இந்த மனுக்களை பெற்று அதன் பின்பு ஆய்வு செய்து அந்த மனுக்களின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு அதாவது வணிகர் சங்கங்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவ சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல பொதுமக்கள் என தொண்டு நிறுவனங்கள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மனுவை அளிக்கிறார்கள். அந்த மனுவின் அடிப்படையில் ஆய்வு செய்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது. கோகுல், இப்போ தொடர்ச்சியா ஒருபுறம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வருகிறது, மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்துக்களை கேட்கிறார்கள். இக்குழுவினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன கோகுல்? நிச்சயமாக திமுக அந்த தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவதற்காக ஏற்கனவே தேர்தல் பணிகளுக்காக குழுக்களை அமைத்தார்கள். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போல கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு என்ற குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு என்று 3 குழுக்களை திமுக தலைவர் நியமித்து அறிவித்தார். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதி வாரியாக கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து ஏற்கனவே ஒரு அறிக்கையை திமுக தலைவரிடம் அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தொகுதி வாரியாக சென்று இது போன்ற ஒரு பொதுமக்களிடம் அறிக்கைகளை பெற்று மனுக்களை பெற்று அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கும் குழுவானது தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள். அதே போல தொகுதி பங்கீட்டு குழு தொகுதி பங்கீட்டு கூட்டணி கட்சிகளிடம் சும்மா பேசி தொகுதி பங்கீடு செய்வதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய மார்ச் முதல் வாரத்திலேயே அனைத்து பணிகளும் முடிந்து தேர்தல், அதாவது எந்தெந்த தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி உள்ளிட்டவைகள் குறித்தும் அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வதற்கான அடுத்த கட்ட பணிகளையும் செய்ய இருப்பதாக திமுக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.